ஸ்டார்டிங்கில் ஒரு பப்பில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோலின்னு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு வரா. அவளோட நேம் வந்து சியா. அவள் தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோட்ட நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண போகிறா. பட் வந்து கிஸ் பண்ண அவளால் முடியல. என்னால் ஒரு ஃப்ளட்டிங் கூட சரியாக பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது ஹீரோவில் வந்து வேகமாக பிடிச்சிட்டு நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டான். அக்கா நீ ரொம்பவே அழகாக இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காட்டு பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு தூண்டி விட்டுருக்காங்க. நீ அவனை போய் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னால் இதில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருக்கா. இதெல்லாம் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. வேமா அங்கேருந்து போனதுமே எங்கே போயிட்டுருக்கா, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் திரும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேரப் பண்ணதும் பேசாமல் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்றத சொன்னதுமே அவர் யார் தெரியுமா, அவரோட நேம் வந்து லீன், அவர் பெரிய வந்து பணக்காரர் அப்படின்றத சொல்லிட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் மேரேஜ் பண்ணிட்டான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிருது. ஏன்னா மேரேஜ் பண்ணதே அவனை தான் போல அவள். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ப்ளஸ் பேக்கை யோசிச்சு பார்க்குறா. அவள் ட்ரக் ஆகிட்டு ஒரு ரூம்குள்ளே வரும்போது நம்ம ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து இருக்கான். ட்ரக் ஆகிட்டு 2 பேருமே ஒன்றாங்க நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ வந்து எந்திரிக்கும் போது அங்கே பக்கத்தில் ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு ஃபேஸ் எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்கான். பட் அங்கே வந்து ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. இதனால் அவன் வந்து ஃபேஸையுமே பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஆன்ட்டி இதுக்கப்புறம் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ அப்ராடுக்கு கிளம்பு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. வம்பு பண்ணி நம்ம ஹீரோட அம்மாவுமே 2 பேத்துக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ நம்ம வந்து மேரேஜ் இவனை தான் பண்ணமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே அவங்க அசிஸ்டன்ட் வந்து பாஸ் உங்கள் ஒய்ஃப் வந்து திரும்ப வந்துட்டாங்களாம் அங்கே படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து உங்கள் அம்மா இதை சொல்ல சொன்னாங்க, நீங்கள் மீட் பண்ணணுமான்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவள் வந்து என்னை ஏமாற்றி மேரேஜ் பண்ணா, நான் அவளுக்கு டைவர்ஸ் தான் கொடுப்பேன், எப்பயுமே அவளை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். சீனை நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ணுறதுக்காக அவன் போகிறான். அப்போ நான் வந்து இதில் டைவர்ஸ் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன், முதல் சைன் பண்ணி கொடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே டேர்ன் ஆகுறா. அவளோட ஃபேஸை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு ஏன்னா நேற்று உன்னை பப்பில் மீட் பண்ணினேன், இன்றைக்கி வந்துட்டு நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, அதுக்குள்ளே வந்து மீட் பண்ண வந்துட்டே அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் வந்து ஒரு வேலையாக வந்தேன் அப்படி இங்கே ஒரு பொண்ணை தான் பார்க்க வந்தேன்னு சொன்னதும் ஓ நீ வந்து வேற ஒரு பொண்ணை வேற இப்போ தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே இப்போ என்ன அவசரம், அதுக்குள்ளே நீ போயிட்டுருக்க, நான் வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், வேணும்னா 2 பேருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். இவனோட பேச்செல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இப்போ இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கேன் தள்ளுன்னு சொல்லிட்டு போனதுமே இப்போ எங்கே போயிட்டுருக்க, நான் உன் கூட வந்து இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசுகிற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ஆனால் பாரு இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிக் பண்ணிட்டு போயிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. இவளோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக இவ்வளோ தான் வந்துட்டு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி என்னோட ஒய்ஃபோட வீட்டுக்கே டைவர்ஸ் பேப்பர் அனுப்பி விட்டுரு, நான் வந்து அவளை டைவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவருமே உங்களை இன்டர்வியூ தான் எடுக்க வந்திருக்காரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கா. அவங்க கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட பதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்காத மாதிரி இருக்குது. நம்ம வேறு ஒரு டிசைனை வந்து போடலான்னு சொல்லிட்டு அந்த லேடி சொன்னதுமே நம்ம ஹீரோ ஆனால் வந்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், நீங்கள் இவ்வளோ வந்து வேலை கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாகிருது. ஃபைனலாக எனக்கு இங்கே ஒர்க்கு கிடச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வேமாங்க லிஃப்ட்டுக்குள்ளே வந்துடுறான். நேற்று வந்து பப்பில் மீட் பண்ணோம், மார்னிங் என்னோட வீட்டுக்கு வந்தேன், இப்போ ஆஃபீஸ்க்கே வந்துட்டே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன வந்துட்டு இவன் எவ்வளோ க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கானேன்னு, நீங்கள் இப்படிலாம் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசக்கூடாது, உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொன்னதும் நான் அவளை வந்து என்னோட ஒய்ஃபாகவே ஏற்றுக்கலன்றப்ப நான் வந்து ஏன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசக்கூடாது, நான் அவளுக்கு கூடிய சீக்கிரம் வந்து டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ வரைக்கும் ஃபேஸை கூட யாருன்னு சொல்லிட்டு பார்த்தது கிடையாது, டைவர்ஸ் கொடுக்க போகிறானா அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் உங்கள் ஒய்ஃப்க்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே லிஃப்ட்டு ஓப்பன் ஆகிருது. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருது. வேமா அவங்க இருந்து போயிடுறா. ஹீரோவுமே பின்னாடி பார்க்குறான். பட் வந்து முடியலை. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு நான் இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா வந்து இவன் இந்த கம்பெனியோட பாஸாக இருந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டாகவுமே இருக்கான், டைவர்ஸ் வேற கொடுக்கணும்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோடமா கால் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக வரேம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறான். அப்போ அவங்க அம்மா பார்த்ததுமே கோப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒய்ஃபை போய் மீட் பண்ணால் ஒழுங்காக இப்போ வரைக்கும் கூட நீ அவளை மீட் பண்ணாமல் இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒய்ஃப்னு அவளை சொல்லாதீங்கம்மா, நான் வந்துட்டு அவளை வந்து எப்பயுமே ஒய்ஃபை ஏற்றுக்க மாட்டேன், அவள் எப்படி வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னதுமே நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, கண்டிப்பாக நீ வந்து ஒய்ஃபோட சேர்ந்து நல்லபடியாக வாழணும், அவள் ரொம்பவே நல்ல
நல்ல பொண்ணுன்னு சொன்னதுமே ஹீரோ நான் வந்துட்டு இதை பற்றி பேச விரும்பலை, நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னதும் நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு உன்னோட ஒய்ஃபோட தான் நீ வரணும் அப்படின்றத அவங்க சொன்னதுமே என்னால் முடியாதுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவமாக போயிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மா கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நான் உங்களுக்காக gift தான் வாங்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து gift வாங்க வந்திருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே பேக் பிடிச்சிருக்கு. ஹீரோயின் இதே மாதிரி இன்னொரு பேக் உங்ககிட்ட இருக்கான்னு சொன்னதும் இல்லை மேடம் இது ஒன்று தான் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோட்ட நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் காசு கொடுக்குறேன், இந்த பேக் எனக்காக விட்டு கொடுத்துறீங்களான்னு கேட்டதும் சரி ஓகே நான் விட்டு கொடுக்குறது ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ வந்து என் கூட சேர்ந்துட்டு அங்கே பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே என்ன உங்கள் அம்மாவோட பர்த்டே பார்ட்டியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பரவாயில்லையே நீ வந்து என்னோட பேக்ரவுண்டை பற்றி நல்லா சர்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு கோவமாயிருது. தேவையில்லாமல் இப்படி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொல்கிறா. பார்ட்டிக்கு நீங்கள் என்ன கூப்பிட்றீங்களே அங்கே ஒய்ஃப் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்காதான்னு சொன்னதும் அவளை நான் ஒய்ஃபாகவே ஏற்றுக்கல, கூடிய சீக்கிரம் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருது. உன்ட்ட நான் பேச விருப்பலன்னு சொல்லிட்டு வந்து போயிடுறா. இவன் என்ன புரிஞ்சுக்கிறானான்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பற்றி வந்து கேட்டுட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்ருக்கான். பட் ஹீரோயினுக்கு டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளவே நம்மகிட்டே சொல்கிறானேன்னு சொல்லிட்டு அவள் கோமா போகிறா. நெக்ஸ்ட் டே பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்களா, ரொம்ப மோசமான பொண்ணா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்து கீழ்த்தரமாக ஹீரோயினை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. அவன் முன்னாடியே நம்ம ஹீரோயினை பற்றி இன்னுமே மோசமாக திட்டுறாங்க. அப்போ அங்கே அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு பொண்ணு அவர் வந்து எனக்கு தான் சொந்தம், அவர் என்ன தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அது கனவுல கூட நடக்காது, நீங்கள் இப்போ யாரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் தான் அவரோட ஒய்ஃப் வந்து நான் தான் அப்படின்றத சொன்னதுமே என்ன வந்து கனவாக கண்டுட்ருக்க, இன்றைக்கி தான் ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணியிருக்கா, அதுக்குள்ளே ஒய்ஃப் ஆகிற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பொண்ணுக்குமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே மேலே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி விட்டா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் சும்மா விடுவாளா, போட்டாங்க அடித்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோட அம்மா அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்ன போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே ஆன்ட்டிங்க பாருங்களேன் இவன் என்ன மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ நீ வந்து எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பேசிட்டு இருக்கா, அவள் வந்து உன்னோட பாஸோட ஒய்ஃப்ன்றப்ப அவளுமே உனக்கு பாஸ் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. ரொம்ப அசிங்கமாக போயிட்டு அவங்க இருந்து வேகமாக ஓடிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு எதுக்காக இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே அவன் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் சொல்ல மாட்டா. சரி ஓகே சொல்லலைன்னா இருக்கட்டும், நான் இப்போ பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போனதும் நான் வந்து சொல்கிறேன் உங்களோட ஒய்ஃப் தான் என்னை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகிடுது. கண்டிப்பாக இன்றைக்கி நான் அவளுக்கு சரியான பாடம் கற்று கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின்ட்ட நீ ஃபஸ்ட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ, ட்ரெஸ் பூராமே வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவனோட ரூமுக்கு போங்க ட்ரெஸ் வச்சுருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்து போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றிட்டுருக்கா. நம்ம ஹீரோ உங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஜிப்பு போட முடியாமல் இருக்கவும் இவன் ஹெல்ப் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இப்படிலாம் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் இருக்கும்போது என்கிட்ட ஃப்ளட் பண்ணுற வேலை வைக்காதீங்கன்னு சொன்னதும் ஒய்ஃபாகவே அவளை ஏற்றுக்கறலன்றப்ப நீ எதுக்காக தேவையில்லாம ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருக்க, கூடி சீக்கிரம் அவளுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு திரும்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ வந்துட்டே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நான் கிளம்ப போகிறேன், உங்கள் ஒய்ஃப்க்கு பார்த்தா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த ரூமில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கலாமான்னு சொன்னதும் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா, அவளை ஒய்ஃப்னு சொல்லாத, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பார்க்குறதுக்கு நீ ரொம்பவே அழகாக இருக்க, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ நான் உன்னை டேஸ்ட் பண்ணலாமா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு வேமாவட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கிஸ் கொடுக்குறதுக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இப்போ ஹீரோ எதுக்காக நீ அடிச்சேன்னு சொன்னதும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இப்போ டைவர்ஸ் கூட ஆகலை, இப்போ நம்ம 2 பேத்துக்குள்ள இப்படி ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி பேர் இருக்கும், நான் அதனால் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு விரும்பலன்னு சொன்னதும் ஹீரோவுமே நீ கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்க, நான் இப்போவே அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் அவன் கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோட ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு யார் ஃபோனில் அப்படின்றத கேட்டதும் ஒரு பையன் தேவையில்லாமல் கால் பண்ணி எப்பயுமே என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கெட்ட வார்த்தையில் அங்கே திட்டா. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபோனை மியூட்டில் பண்ணிட்டு அந்த பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் ஃபோனை பார்த்துட்டு அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். எனக்கு நம்ம ஹீரோ எனக்கு வந்துட்டு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ யார் பக்கத்துலேயும் நெருக்கமாக போகிறதை என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்கிறான். உனக்கே நான் இப்போ நீ ஃபோனில் பேசினேன் அந்த பர்சனை பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் அதெல்லாம் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் இப்போ வந்துட்டு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. எனக்கு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அவள் எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே தண்ணி கொண்டு வந்து கொடுக்கவுமே வேமா அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. யாரை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான். எங்கே வந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும் ஐயோ சாரி அப்படின்றத சொல்றா. சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் இருக்குது, அதுக்கு வந்து உன்னோட டிசைன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணு அப்படின்றத சொன்னதுமே கண்டிப்பாக சூப்பர்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த டிசைன்ஸை கொண்டு போய் அந்த இடத்துல காமிக்கும் போது என்னோட நேமை சொல்லி கூப்பிட்றப்ப தான் அவனுக்கு தெரிய போகுது நான் தான் உன்னோட ஒய்ஃப்
ஒய்ஃப்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இவ சிரிச்சிட்ருக்கா. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் கிளம்பி போகும்போது அவங்க அப்பா, நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, நீ லின்னோட ஒய்ஃப்ன்றதை மறந்துடாத, குடும்ப மானத்தை போக்காத அப்படின்றத சொன்னதும், நான் எங்கே வேணாலும் போயிட்டு போகிறேன், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்றத சொன்னதும், உன்னோட அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு அப்படின்றத அவங்க ஆன்ட்டி சொன்னதுமே அவள் கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்காக அவங்ககிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கா, அவங்க வந்து உன்னோட அம்மான்னு சொன்னதும், என்னோட அம்மா எப்பயோ இறந்து போயிட்டாங்க, இவங்க உங்களோட ஒய்ஃப் தான், இவங்க எப்பயுமே என்னோட அம்மாவாக முடியாது அப்படின்றத சொல்கிறா. இவங்க ஸ்டெப் மதர் தான் போல். அப்போ என்னோட அம்மா எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுமே, உன்னோட அம்மா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கார் ஓட்டினப்போ தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. என்னோட அம்மா ட்ரிங்க்ஸே பண்ணாதப்பா, அவங்க எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கார் ஓட்டுவாங்க, கண்டிப்பாக எல்லா உண்மைகளையும் கூடி சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. பிறகு அங்கே டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே தான் இருக்கான். நம்ம ஹீரோயினோட டிசைனை காமிச்சதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, கண்டிப்பாக இது வந்து அந்த காட்டுப்பொண்ணை தான் பண்ணியிருப்பா அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட நேமை சொல்லி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒர்க்கர் அந்த பொண்ணுகிட்ட, ஏன்னா இந்த வந்துட்டு ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காளான்னு கேட்டதும், என்ன பாஸ் தெரியாமல் கேட்டுட்ருக்கீங்க, அவங்க ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்குது. என்னோட ஒய்ஃப் ஆஃபீஸ்லேயே இருக்கா, எனக்கு அது தெரியலையா அப்படின்றத சட்டவை யோசிக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் பார்க்கிங் ஏரியாவில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட காரை வந்துட்டு அங்கே டயர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர்லாம் சேர்ந்து பிரேக் எதுவும் கட் பண்ணுறாங்க போல். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போயிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ எங்கே இவ்வளோ காணமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேமா வந்து கால் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபோன் சவுண்டு கேட்டதுமே அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டு, நீ இப்போ பார்த்துட்டேன்றப்ப நாங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒன்று நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைட்லேருந்து வரான். அவன் மேலே போய் மோதுனதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. காட்டு போன நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சில ஆளுங்க என்னை விரட்டிட்டு வராங்கன்னு சொல்லும் போதே அங்கே ஆளுங்களாரும் வந்துடுறாங்க. ஹீரோ தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா ஆனால் வந்துட்டு விட மாட்டாங்க. கொலை பண்ணுறதை பற்றி பேசுனதுமே ஹீரோ அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோக்கு அங்கே அடிபட்டுருது. ஹீரோயின் பயந்து போயிடுறா. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறா. அப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது, ஐயோ இந்த காரில் தானே அவங்க பிரேக் வயரை கட் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட தான் சொன்னதுமே, இதை முதவே நீ சொல்லியிருக்கலாமே, இப்போ சொல்லிட்டு இருக்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. சரி ஓகே நீ பயப்படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் காரை எப்படியாச்சும் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் வந்துட்டு அது போய் இடிச்சதில்லை. நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கேருந்து இறங்கி ஓடிடுறாங்க. அந்த ஆளுங்க திரும்ப அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடில் போய் மறைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஆளுங்க எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவன் மேலே சாஞ்சதுமே, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இந்த டயத்தில் கூட இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோப்படுறா. நான் வந்துட்டு வேணும்னு பண்ணலை, எனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அங்கே தலையில் வந்து பிளட் ஆகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. இவர் ரத்தம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்துனதும், அமைதியாக பேச வந்துட போகிறாங்கன்னு சொன்னதும், என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, எனக்கு எதுவும் ஆகாது, நீ ரொம்ப ஃபீல் பண்ணினா எனக்காக ஒரே ஒரு வேலை பண்ணு, என் கூட சேர்ந்து வந்து நீ வந்து டேட்டிங் வரணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே வந்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு இந்த நிலைமையை பார்த்துட்டு. ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் வந்து கிஸ் பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துல அவன் மயக்கமாக எழுறான். அங்கே அவனோட கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவனை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ, இப்போ வரைக்கும் உன்னோட நேம் கூட எனக்கு தெரியாது, கண்டிப்பாக உன்னோட நேம் என்னன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்றத சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக என்னோட நேமை சொல்கிறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை போய் அவள் தூங்கினா அவளுக்கு தூக்கமே வர மாட்டேது. ஹீரோ பற்றி தான் அவள் கவலைப்பட்டுருக்கா. ஹீரோவட்ட பாசமாக நடந்துக்கிறதுலாம் நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கவலையாக வேறு இருக்குது, நான் தான் அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. என்ன வேணாலும் நடக்கட்டும், நாளைக்கு நான் தான் வந்து அவரோட ஒய்ஃப்ன்ற உண்மையை போய் நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவள் போகிறா. பட் அங்கே கார்ட்ஸ் வந்து உள்ளே விட மாட்டாங்க. நான் வந்து அவங்களோட ஒய்ஃப் தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ஒய்ஃபாக வேணாலும் இருந்துக்கோங்க, ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ள விட முடியாது அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து அவள் என்னோட ஒய்ஃப்னு சொன்னாலும் நீ உள்ள விட மாட்டியா அப்படின்றத கேட்டதும் அவர் சாரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா ஒய்ஃப்னு தெரிஞ்சிருச்சுன்னு போல். பட் ஹீரோவுக்கு இப்போ வரைக்குமே தெரியலை. நம்ம ஹீரோயின்ட்ட ஃபைனலாக நீ வந்து ஒத்துக்கிட்டியா அப்படின்னா நீ என்னோட ஒய்ஃப் ஆக போகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டது தான் அவளுக்கு புரியுது. நம்ம ஹீரோயினை பிடிச்சவன் வேமா மடியில் உட்கார வச்சுக்கிறான். ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். ஃபைனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் கூடிய சீக்கிரம் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின், நீங்கள் வந்து என்னோட நேம் என்னன்னு கேட்டிங்களா, ஃபஸ்ட்டு நேமை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, மேரேஜுக்கு அப்புறம் என் நேமும் உன் நேமும் ஒன்றாக தானே ஆகப்போகுது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், நான் வந்து மேரேஜ் ஆன பொண்ணு அப்படின்றத சொன்னதும், நீ வந்து இப்போ எதுக்காக இப்படி பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு இதெல்லாமா சொல்கிற அப்படின்றத சொன்னதுமே, இல்லை உண்மையிலே தான் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டா. அப்போ அன்றைக்கி வந்து கால் பண்ணது உன்னோட அந்த மோசமான
ஹஸ்பண்ட் தானா, நான் வந்து இதை பற்றிலாம் பெருசாக எடுக்கலை, நீ வந்து அவன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கிறது, நானுமே என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து டைவர்ஸ் தானே வாங்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபை நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்ததே இல்லைன்றப்ப ஒரு டைம் ஆச்சு அவங்கள மீட் பண்ணி நீங்கள் பேச வேணாமா அப்படின்றத சொல்லி கேட்குறா. நான் அவளை வந்துட்டு எப்பயும் லவ்வே பண்ண மாட்டேன், அவளை வந்துட்டு நான் மீட் பண்ணவும் விரும்பலை, ஏன்னா அவள் என்னை எப்படி வந்து சீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா தெரியுமா, என்னை ஒரு ட்ராப்பில் வந்துட்டு விழுக வச்சு அந்த ட்ராப் மூலமாக தான் அவள் என்னை வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா, அவள் ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் எந்த உண்மையும் தெரியாமல் யாரும் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதும், நான் அவளை எப்பயுமே ஏற்றுக்க மாட்டேன், அவள் என்னை ஏமாற்றி நைட் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து மீடியாவெல்லாம் கூப்பிட்டு மிரட்டி கல்யாணம் பண்ண மாதிரி பண்ணிட்டா, நான் அவளுக்கு டைவர்ஸ் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நீயுமே அவனுக்கு டைவர்ஸை கொடுத்துரு, 2 பேருமே கூடி சீக்கிரம் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே ஹீரோயினை கிஸ் பண்ண வந்ததும் ஹீரோயின் வேமா அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு நான் வந்து அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான், இவ்வளோ தூரத்துக்கு ஹெட் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு இருக்கா. அப்படின்னு நான் இந்த உண்மையெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது கார்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் பேசாமல் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவளோட ஐடென்டி கார்டு விழுந்ததுமே அங்கே அவர் அதை எடுத்து கொடுத்ததும் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துடுது, நான் வந்து அவன்கிட்ட நேரடியாக தானே சொல்ல முடியாது, பேசாமல் இந்த கார்டை வந்து அனுப்பி வச்சுடுறேன், அது மூலமாக அவன் வந்து என்னோட நேமை தெரிஞ்சுக்கலாம், நான் யாருன்றதுமே அவனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே எங்கள் கொரியர் வந்து அனுப்பிடுறா. ஹீரோ அதை பார்த்ததுமே அவளோட நேம் இருக்குது, அவங்க ஒய்ஃபோட நேம் தான் அப்படின்னா கண்டிப்பாக அவள் டைவர்ஸ் பேப்பரில் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவன் இந்த கார்டெல்லாம் எடுத்து பார்க்காம அவர்கிட்டே வைக்க சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் நான் வந்து அனுப்பிவிட்டு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, என்ன எதுவுமே வந்துட்டு அவன் வந்து ரியாக்ஷனே பண்ணாமல் இருக்கானே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறா. ஃப்ரெண்டு டைமே வந்து ஹாப்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த ஒரு டைமண்ட் ரிங்கை வந்து காமிச்சிட்டு இதை வந்துட்டு யாரோ வந்து வாங்கியிருக்காங்களா அவங்க ஒய்ஃப்காக, கண்டிப்பாக வந்துட்டு அந்த பொண்ணு லக்கியானவ தான் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இன்னைக்கு ஃப்ரைடே வச்சு நம்ம வந்து பார்க்கு போகலாமா, என் கூட வரையா அப்படின்றத கேட்டதும் அப்போ தான் அவளுக்கு புரியுது, ஐயோ நான் வந்துட்டு இந்த லின்னை போய் மீட் பண்ணணுமே, இப்போவே அவனுக்கு வந்து நான் அவனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிருக்கும், அவன் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவான் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு கிளம்பி போறா. நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், அவன் வந்து என்னை சீட்டர்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட்டு அங்கே வந்து சூப்பராக வந்துட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கேக்கு சாப்பிட்டுட்டேவும் நீங்கள் என்ன யாருக்காச்சும் ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்டதும் நான் உன்னை விட்டுட்டு வேறு யாருக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு ஒருவேளை இந்த கேக்கில் தான் நீங்கள் வந்துட்டு ரிங்கு மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிடாதீங்க, நான் அதை சாப்பிட்டேன்னு சொன்னதுமே ஐயோ நான் கேக்கில் தான் நான் வச்சுருந்தேன்னு சொன்னதுமே ஐயோ கடவுளை நான் இப்போ சாப்பிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருமிட்டு வாமிட்டு எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறான். ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் இந்த பாரு கையில் ரிங்கெல்லாம் உனக்கு போட்டு விட்டுட்டேன், நீ தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயினுக்கு அந்த ரிங்கை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஏன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தால அந்த ரிங்கை பற்றி தான். அப்போ அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு அங்கே ரொம்ப அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ நீ கிளம்பு இங்கேருந்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வர சொல்லி எங்கள் கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ விட்டுட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஏன் வேமா அங்கே ஓடி போய் ஒரு பர்சனை தான் மீட் பண்ணுறா, இவர் தான் கால் பண்ணியிருக்காரு, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல், அவங்க அம்மாவோட ஆக்சிடெண்ட்டை பற்றி அங்கே விசாரிக்க சொல்லியிருக்கா. உன்னோட அம்மாவோட ஆக்சிடெண்ட் சாதாரண நடந்த மாதிரி தெரியலை, கண்டிப்பாக வந்துட்டு யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்குது, காரில் வந்து பிரேக்கெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவரோட அந்த ஆன்ட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்குமே இதில் பங்கு இருக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இப்போ நம்ம ஹீரோவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படின்னா இவன் தான் அவளோட ஹஸ்பண்டா, இவட்ட வந்து எப்படியாச்சும் வந்து டைவர்ஸ் வாங்க வச்சு நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறணும், அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அந்த அவளோட கார்டை பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ இன்னமே வந்துட்டு அவளை வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சுக்காம தான் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிருது. நான் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே அந்த பொண்ணு வந்துட்டு நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக வந்துட்டு வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு அங்கே ஓவராக வந்துட்டு பேசுகிறா. நீ இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஓவர் டைம்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு உடனே வந்து ஒரு 3 டிசைன்ஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னதும் நீங்கள் என்ன இவ்வளோ ஒர்க்கெலாம் ஒரே நாளில் பண்ண சொன்னீங்கன்னா நான் எப்படி பண்ண முடியும்னு கேட்டதுமே ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு அங்கே பிடிச்சி தள்ளினதுமே நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறான். நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவட்ட அங்கே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ இப்படி தான் உன்னோட ஜூனியர்ஸ்ட்டை வந்து நடந்துக்குவியா, இதான் நீ நடந்துக்கிற விதமானு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் நான் என்ன பண்ணுறது, நான் ஒர்க் கொடுத்தா அவள் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதுமே ஹீரோ அவ்வளோ ஒர்க்கெல்லாம் பண்ண வேணான்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் இல்லை பரவாயில்ல நானே ஒர்க்கை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நைட் ஃபுல்லாமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒர்க் பண்ணிட்டு அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. அவள் அங்கே தூங்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஹீரோ ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பட் அவளை எழுப்பாமல் அவளுக்கு வந்துட்டு குளிர் அடிக்குன்னு சொல்லிட்டு அவனோட கோட்லாம் கழட்டி போட்டு விட்டுட்டு போகலான்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறா. ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. நான் உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே சொல்றதுல அப்படியே சாஞ்சிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா.
அப்போ அவன் நான் இப்படியே லைஃப் லாங்காக உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டு எவ்வளோ அழகான முகமாக இருக்குது, டெய்லி காலையில் இவரோட ஃபேஸை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ ஹீரோ, கண்டிப்பாக நீ இப்போ என்ன வந்து பேசிகிட்டு இருக்கே, அது நடக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது, நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்றத சொன்னதுமே, நீங்கள் என்ன அப்படின்னா தூங்கலையா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, நான் எப்படி தூங்குவேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வேகமாக எந்திரிச்சு கோட்டை கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடுறா. வீட்டுக்கு போனால் அவளோட அந்த ஸ்டெப் சிஸ்டர் அவளோட ட்ரெஸ் அங்கே போட்டு பார்த்துட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோயினுக்கு கோவமாயிருது. யாரை கேட்டு என்னோட ரூமில் வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு தொட்டு வச்சேக்கா, உனக்கு இதுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அவங்களோட ஸ்டெப் மதருமே வந்து நீ தேவையில்லாமல் எப்படிலாம் பேசிட்டுருக்காத, இது எல்லாமே எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு உரிமை அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் இந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அடியை கொடுத்துடுறா. அப்போ அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்காரு. காசு வந்து நான் தானே கொடுத்தேன், உனக்கு இருக்க உரிமை அவங்களுக்கு இருக்கு இல்லை, போட்டால் போட்டுட்டு போகிறா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் எப்பயாச்சும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உங்களை வந்துட்டு யாராச்சும் உண்மைகளை உங்ககிட்ட மறைச்சிருந்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், நீங்கள் என்ன கோவப்படுவீங்களா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் எனக்கு ரொம்பவே கோவம் வரும் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோக்கு உண்மை தெரிஞ்சு அவன் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ கடவுளை இப்படிலாம் நடந்துடக்கூடாது, நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி அவரை மீட் பண்ணி எப்படியாச்சும் எல்லா உண்மைகளையும் சொல்லிடணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நான் தான் உன்னோட ஒய்ஃப்னு சொல்கிறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் இவன் பேசாமல் ரொமான்டிக்காக அங்கே பேசிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபுல் நேமை சொல்லி கூப்பிட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படின்னா நீ தான் என்னோட ஒய்ஃபா, இவ்வளோ நாள் என் கூட வந்துட்டு ஏமாத்து வேலை பண்ணிச்சேந்தே அப்படின்றத சட்டி கேட்குறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ டைம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி தெரியுமா, பட் வந்துட்டு நீங்கள் தான் ஒரு டைம் கூட கேட்கவே இல்லைன்னு சொன்னதுமே நீ சும்மா இந்த நடிக்கிற வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்து ஃபஸ்ட்டுமே என்னை ஏமாற்றி என் கூட வந்துட்டு நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி என்னை வந்து உன் வலையில் விழுக வச்ச, இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டதும் நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது தான், அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களான்னு கேட்டதும் இதுக்கப்புறம் உன் ஃபேஸவே பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அங்கே டைவர்ஸ் பேப்பர்லாம் அனுப்பியாச்சு ஆல்ரெடி, நீ சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்றத சொல்லிட்டு கோவமாக போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே அழுக தான் வந்துட்டுருக்கு. அவளுமே கோவத்தில் உன் கூட சேர்ந்து யார் இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா, நான் டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறா. எனக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இப்படி ஹீரோவை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவங்க அப்பாவும் அங்கே ஸ்டெப் மதருமே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி பண்ணேன்னா உன்னோட அப்பாவோட பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் தெரியுமா அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, லவ்வே பண்ணாத ஒரு பர்சன் கூட போய் நான் வந்துட்டு எப்படி சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அங்கே அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு முடியாமல் போயிடுது. அதை பார்த்துட்டு அவங்க ஸ்டெப் மதர் ஹீரோயின் அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோவேமாக வந்து கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் இந்த மாதிரிலாம் என்னோட ஒய்ஃப்ட வந்துட்டு ஹர்ட் பண்ணுற வேலை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா அவங்க அப்பா இப்போதான் அவள் டைவர்ஸ் பண்ண போகிறதா சொன்னா, அதுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு கேட்டதும் டைவர்ஸ் பேப்பரை வந்து கிழிச்சு போட்டுட்டு அதெல்லாம் சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க சிஸ்டருக்கு ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறா. பட் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் கூட வர மாட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்கெல்லாம் என்னோட ஒய்ஃபை ரொம்ப புள்ளி பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை இதுக்கப்புறம் யாரையும் வந்து ஹர்ட் பண்ண விட மாட்டேன், என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வித்தியாசமாக இருக்குது இவனோட பேச்செல்லாம். நீ வா என் கூட ரூமுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ண போகிறேன், மூஞ்ச பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் என்ன பண்ணி தொலைகிறது, என்னோட அம்மா வந்துட்டு உன்னை வந்து கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாங்க, அவங்களுக்கு இல்லாட்டி உடம்பு முடியாமல் போயிடும், நான் எதையுமே சொல்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, நான் சொல்கிறத கேட்டு நீ ஒழுங்காக இப்போ கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் உன் கூட ஒரே ரூம்லலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் உன் கூட சேர்ந்து ஒரே பெட்டில் ஷேர் பண்ணி இருக்கிறதுக்கு யாருக்கு விருப்பம், எல்லாம் என் தலையெழுத்து, அதனால தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே அவங்க அம்மா அவங்கள பார்த்ததுமே இதுக்கப்புறம் 2 பேருமே போய் நல்லா சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு ஒரே ரூமுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு இந்த ரூமில் சொன்னனா இல்லையா, எனக்கு வேறு ரூமுக்கு போகணும், கதவை நீ ஓப்பன் பண்ண அப்படின்றத சொன்னதும் என்னோடய ரூமோட கதை ஒரு தடவை வந்து மூடிடுச்சுன்னா திரும்ப வந்து திறக்க முடியாது, என்கிட்ட இப்போ கீமே கிடையாது, ஸோ இந்த ரூமில் தான் நம்ம ஷேர் பண்ணி இருந்தாகணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அவன் ஷர்ட்டை கழட்டி மூஞ்சில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டுருக்கான். நான் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ இருந்தாகணும், வேறு வழி இல்லை, நான் வந்து பெட்டில் தூங்க போகிறேன்,
நீ தரையில் தூங்கு அப்படின்றத செட்டு போகிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ வந்துட்டு வேணும்னே சவுண்டெல்லாம் கொடுத்து பார்க்குறான். பட் அவள் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. அவள் பட் நல்லா தூங்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தவொடனே இவளை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நான் எப்படி இவளை வந்து விட்டுட்டு இருக்க முடியும், எனக்கு வந்து இவ்வளோ அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே தூங்க வச்சுக்கிறான். இப்போ ஹீரோயின் அங்கே ஹக் பண்ணிட்டு படுத்துருக்கவுமே நீ இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேனா, நான் எப்படி வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோவை பிடிச்சி அங்கே கழிச்சிட்டே இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத அவன் சொன்னதுமே ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. ஏய் நேற்று நைட்டு வந்து நான் கீழே தானே இருந்தேன், இப்போ எப்படி இங்கே வந்தேன் அப்படின்றத கேட்டுட்டு அவன்கிட்ட கோவப்பட்டதும் அதை நான் தான் கேட்கணும். கீழே படுத்து இருந்துட்டு மேலே வந்துட்டு என்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு நீ இப்போ வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே கீயையுமே எடுத்துகிட்டு போய் கதவை ஓப்பன் பண்ண போனதுமே ஏய் நீ என்ன சொன்ன, என்கிட்ட கீயே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஓப்பன் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்துட்டு நைட்டு வந்து கதவை ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு எனக்கு மைண்ட் இல்லை, அதனால தான் சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அந்த மேனேஜர் திரும்ப வந்து அங்கே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ கொடுத்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஃபேக் ஆனது, நீ யாரோடதையும் வந்து திருடி இருக்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாமே என்னோட ஒரிஜினல் டிசைன்ஸ் தான், நீங்கள் எப்படிலாம் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்ட பேசுவேன், லின் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் என்ன சொன்னாலும் அவன் பண்ணுவான் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ வேலையை விட்டு என்னால் தூக்க முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் ஓ அப்படியா, நீ இப்போ கூப்பிட்டு பார்ப்போம் வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவப்பட்டு தண்ணி தூக்கி வேற மேலே ஊற்றிட்டு அங்கே வந்து சண்டை வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோ இப்போ என்ன வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே இந்த பொண்ணு வந்துட்டு பண்ணுறது எல்லாமே தப்பு, அதுக்கப்புறம் திமிரா பேசிகிட்டு இருக்கா, கொடுத்த எல்லாமே ஃபேக்கானது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு அப்படின்றத செட்டி கேட்குறான். ஹீரோயின் நான் பண்ண டிசைன் எல்லாமே ஒன்றை வச்சு தான் பண்ணேன், நீ எப்பயுமே என்னை காட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே கூப்பிடுற, அதனால தான் அந்த பூனை டிசைனுமே நான் பண்ணேன், ஆனால் வந்துட்டு இவ ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு புரிஞ்சுக்குது எல்லாமே இந்த மேனேஜரோட ஃபால்ட்டு தான் சொல்லிட்டு அப்போ நீ இந்த போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் நல்லா இருக்குல்ல, நான் இப்போ தான் வாங்கினேன் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அட பாவி நீ இப்படி ஏன் முன்னாடியே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறியா இன்னொரு பொண்ணு அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு கோவப்படுறா. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஏன் இங்கே பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ப்ரைவேட் ஏரியாக்குள்ளே போயிடலாமே அப்படின்றத சொன்னதும் நீ ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணித்தா அப்படின்றத சொன்னதுமே அவன் அந்த கோட்டை கழட்டினதுமே வேமா அதை பிடுங்கி நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட ட்ரெஸ்ஸை பிடுங்கி அவளுக்கா கொடுக்குறேன்னு கேட்டதும் நீ பண்ண வேலைக்கு அதுக்கப்புறம் யார் வந்துட்டு பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறது, நீ அவளோட ட்ரெஸ்ஸை வந்து நாஸ்தி பண்ணிட்டேன்னா நீ தான் அதை ஏற்றுக்கிறது, இதுக்கப்புறம் ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை திட்டி அசிங்கப்படுத்தி அங்கேருந்து வேலையை விட்டுமே துரத்தி விட்டான். அதுக்கப்புறம் ஸ்டாப்ஸை வாயை பார்த்துட்டு இருக்காம ஒர்க்கை பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோட்ட நீ நல்ல பாடம் அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்ட, ரொம்ப ஓவராக தான் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருந்தா அப்படின்றத சொன்னதும் சரி நீ அதெல்லாம் விடு, இன்னைக்கு வந்து என் கூட சேர்ந்து ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்றத சொன்னதும் எங்கே நம்ம கூட வர விரும்பல அப்படின்றத சொல்கிறா. இல்லை நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், இது என்னோட அம்மாவோட ஆர்டர்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான். இங்கே எதுக்காக இப்போ எதுக்கு இதெல்லாம் சொன்னதும் எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது, என்னோட அம்மா வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வரதை பார்த்துட்டு அவன் வாயை பொழந்து போய் பார்த்துட்டு இருக்கான். வா ரொம்ப அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன அப்படியே வந்து சாப்பிடலான்னு நினைக்கிறியான்னு கேட்டதும் உன் மேலே யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஹீரோவேமா வந்து கிஸ் பண்ணதுமே அவர் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்கே ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இந்த ஃபோட்டோ வேணாம்மா அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொன்னதும் நல்லா இல்லைன்னு சொன்னதுமே இல்லை எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து வெளியே வந்து ட்ரிப்புக்காக போகலான்னு ஆசைப்பட்றேன், ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் வரப்போ ஒரு குட் நியூஸ்மே கொடுக்கணும் அப்படின்றத செட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வேமா அவங்க போனதுமே இந்த ஃபோட்டோ எடுக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட அம்மா வந்து கோவப்படுவாங்க அப்படின்றத சொன்னதும் இது நல்லாவே இல்லை அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ கோட்டெல்லாம் கழட்டிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததும் ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் என்னோட அம்மா என்ன சொல்லிட்டு போங்கனாங்கன்னு உனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. உன் பக்கத்தில் வரதுக்கு யாருக்கு விருப்பம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் இந்த கோட்டை கொண்டு போய் ஃபோட்டோவில் மறைச்சிட்டு இந்த ஃபோட்டோவை மறைக்கணும்னா இது ஒரு வழி மட்டும்தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டுருக்கா. அவள் மேலே போய் தெரியாமல் இடிச்சதுமே அவள் பார்த்தா ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தெரியாமல் பண்ணிட்டே சாரி அப்படின்றத சொன்னது உங்கள் பாஸ் எங்கே இருக்காரு அப்படின்றத கேட்டுட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோ ஆஃபீஸில் அங்கே நம்ம ஹீரோயின் கூட எடுத்த ஃபோட்டோவெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிறான். அப்புறம் ஹீரோயின் அந்த ஃபோட்டோவெல்லாம் வேணான்னு சொன்னது இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. என் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு அவளுக்கு என்ன விருப்பம் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே என் ரூம்க்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு திரும்பினா அங்கே அந்த பொண்ணு தான் வந்து நிற்கிறா. அவளோட
நேம் இந்த ஷீ இவன் நம்ம ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஏய் நீ எதுக்காக இப்போ வந்திருக்கான்னு சொன்னதோ, நான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு, அதனால தான் உன்னை வந்துட்டு பார்க்குறதுக்கு அப்படின்றது சொன்னதோ, இந்த பொய்யெல்லாம் பேசிட்டு இருக்காத. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போனையே, ஏன் இப்போ அவன் வந்து பேங்க்ராப்ட் ஆகிட்டான், அதனால் வந்து என்னை தேடி வந்திருக்கேன்னு கேட்டதும், அதெல்லாம் கிடையாது, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் வந்து உண்மையிலே ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. இந்த பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் ரெடியா இல்லை, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்பேற்பட்ட ஆள் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை மட்டும்தான் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ பொய் சொல்லிட்டு இருக்க, நீ இப்போவுமே என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்குமே அங்கே ரொம்ப கோவமாயிருது. அப்போ நான் வந்து இன்னுமே உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு மெய்டோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுனால உங்கள் அம்மா வந்துட்டு என்னை எப்படினாலும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் உங்களை விட்டுட்டு போனேன்னு பொய் சொன்னதும், நீ பொய் பேசிட்டு இருக்கேன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேச விரும்பலை, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறான். இந்த ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறா. ஒர்க் பண்ண வந்தேன்னா அந்த வேலையை மட்டும் பாரு, மற்ற வேலையெல்லாம் பார்க்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அவள் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோயின் அப்பன்னு பார்த்து உள்ளே வந்ததுமே அங்கே அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஆஃபீஸில் நீ இந்த மாதிரியே வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அந்த ஷீ வந்து வேகமாக வெளியே போயிடுறா. ஹீரோயின் அவன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டதும் நம்ம ஹீரோ நான் சொல்கிறத கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவள் கோவப்பட்டு ஒரு கிக் விட்டுட்டு போயிடுறா. அவனுக்கு ரொம்ப அங்கே ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடுது. பிறகு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாகவே இருக்கா, என்னை விட்டுட்டு அப்போ இன்னொரு பொண்ணை தான் அவன் லவ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து நம்ம அந்த ஷீயை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன், இவங்க புதுசாக வந்து இங்கே ஒர்க்குக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்ம பாஸோட ஒய்ஃப்மே இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் ஃபோனில் பேசுகிறத கேட்டதா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பேசாமல் இதுக்கப்புறம் உண்மைகளை மறைக்க வேணாம், நம்ம தான் ஒய்ஃப்னு சொல்லிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு எந்திரிக்க போகும்போது அங்கே பார்த்தா எல்லாருமே சேர்ந்துட்டு ஒருவேளை இவங்க தான் வந்துட்டு அங்கே பாஸோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டை கேட்டதுமே அவள் அங்கே போய் சொல்ல ஆரம்பிச்சு, ராம நான் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை, அமைதியாக எழுறா. நம்ம ஹீரோயின்ட்ட முதல் இந்த சீட்டை விட்டு கொடு, அவங்க தான் இங்கே உட்காரணும் அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், இது என்னோட பிளேஸ் ஆச்சு அப்படின்றத சொன்னதும், ஆஃபீஸில் இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ், ஸோ அவங்க வந்துட்டு உட்காரட்டும், நீ வேற பிளேஸ்க்கு போன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போஸ்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண போறா. உன்னோட அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்ததுக்கு ரீசன் வந்து உன்னோட ஸ்டெப் மதரோட பழைய ஹஸ்பண்ட் தான், அந்த ஆள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. கண்டிப்பாக அந்த லேடியை நான் வந்து சும்மா விட மாட்டேன், என்னோட அப்பாட்ட சொல்லி அவ்வளோ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவன் கையை பிடிச்சிட்டு உனக்கு எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அங்கே வேமா வந்துட்டு ஏய் கையேடி எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இவன் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் சொன்னதுமே அப்போ அந்த பையன் இது யார் அன்னைக்குமே இருந்தாலும் உன்ட்ட அப்படி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றத கேட்டதும் நான் வந்து இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்கிறான், நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படி டச் பண்ணி பேசக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ இப்போ இங்கேருந்து கிளம்பு, நான் அதுக்கப்புறம் வந்துட்டு உன்ட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து அனுப்பி விட்டா. அதுக்கப்புறம் எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அவன்கிட்ட போய் அப்படின்றத கேட்டதும், நீ முன்னாடியே இன்னொருத்தவங்களை அப்படி டச் பண்ணிட்டு பேசுவேன்னு சொன்னதும் அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் தான் சொன்னதும், ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், நான் ஃப்ரெண்டு வந்து இப்படிலாம் கையை பிடிச்சிட்டு பேசுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு கோவமாயிருது. உன்னோட வெட்டி பேச்செல்லாம் கேட்கறதுக்கு நான் ரெடியா இல்லை, நீ இப்படி கத்திட்டு இரு, நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுறா. பிறகு அந்த ஷீட்டை உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சூப்பரான ரிங் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதாக கேள்விப்பட்டோம், அந்த ரிங் எங்கே அப்படின்றத கேட்டதுமே அந்த ரிங்கை தான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லிட்டுருக்கா. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயினோட கையில் வந்துட்டு அந்த ரிங் இருக்கிறத இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு ஏய் இந்த ரிங் என்ன நீ போட்டிருக்க அப்படின்றத கேட்டதும் அந்த ஷீ வேகமாக வந்து அந்த கையை பிடிச்சிட்டு கண்டிப்பாக இது ஃபேக்காக தான் இருக்கும், ஒன்றை மாதிரி பர்சனுக்குலாம் வந்துட்டு எப்படி இவ்வளோ வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, வாங்குற லெவலுக்கு உனக்கு வசதி கிடையாது அப்படின்றத சொன்னதும் எனக்கு இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இது உண்மையிலேயே ரியல் தான் அப்படின்றத சொன்னதும் இது ஃபேக் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து வேகமாக கலட்டி இங்கே தூக்கி எறிஞ்சிடுறா. அப்போ ஹீரோயினுக்கு கோவமாயிருது, எவ்வளோ தைரியம் தான் நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்ப, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. அப்போ அங்கே எல்லாருமே நீங்கள் தான் அவரோட ஒய்ஃப்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டுக்கு எங்களை இங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்றத கேட்டதும் இன்னைக்கு லஞ்சுக்கே போகலாமே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்போ கண்டிப்பாக இவன் இன்னைக்கு மாட்டுவா, இவளுக்கு எப்படி பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்றத யோசிச்சேக்கா. உடனே அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறா, ஏன்னா நம்ம ஹீரோவோட நானி அவங்க இருந்திருக்காங்கல்ல அந்த நம்பர் அவங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட அந்த பாஸ்வேர்டை கேட்டு தெரிஞ்சுட்டு அங்கே கதவையுமே ஓப்பன் பண்ணி அங்கே உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது.
பார்க்க வீட்டுக்குள்ளே போனதுமே வீடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. எங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்றத சொன்னதும், வீட்டில் வேலைக்காரவங்க தான் எல்லாருமே வேலை பார்ப்பாங்களா, அதுவாசி எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு ட்ராமா போட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோயின் அங்கே தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு, பார்த்தீங்கல்ல எனக்கு வந்துட்டு எப்படி தெரியுதுன்னு யோசிக்க மாட்டேங்களா அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு பொண்ணோட கையிலேருந்து வந்து அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சதுமே அதுக்குமே நம்ம ஹீரோயின் அங்கே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி அடுத்தவங்களோட வீட்டில் வந்துட்டு அவங்க பொருளை வந்துட்டு தொடுவை, தேவையில்லாமல் உன்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஷீ வந்து நீ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட வீட்டில் எதையாச்சும் வந்து இந்த மாதிரி பண்ணனா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா. ஹீரோயினுக்கு பொறுமை இழந்து போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு தான் நீ போய் சொல்லிட்டு இருப்ப, இந்த வீட்டோட ஓனர் நீ கிடையாது நான் தான் அப்படின்றத சொன்னதும், என்ன நீயா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாஸோட ஒய்ஃப் ஆகணும்னு வேற உனக்கு ஆசை வந்துருச்சா, உன் தகுதி என்ன தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கோவம் ஆயிடுது. நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்களா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொன்னதும், என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் இவ வாயடைக்கணும்னா உங்களோட வெட்டிங் ஃபோட்டோவை வந்து நீங்கள் காமிச்சிருங்க, எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அப்படின்றத சொன்னதும், அந்த ஷீ பயந்துட்டு இல்லை இல்லை நான் வந்து வெட்டிங் ஃபோட்டோ இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் வெட்டிங் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அந்த ரிங் வந்து கீழே கிடக்கிறத பார்த்து எடுத்துட்டு எப்பயுமே இவ ரிங்கை கேர்லெஸ்ஸாகவே இப்படி இருந்து கீழே போட்டுட்ருக்கா, இவ்வளோ நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கிளம்புறான். உங்களுக்கு உண்மையை காமிக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த கோட்டை எடுத்ததுமே அங்கே வந்து எல்லாருக்குமே பார்த்துட்டு ஷாக் ஆகிருது. ஏன்னா அங்கே இருக்கிறது ஃபோட்டோவில் ஹீரோயின் தானே. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ எதுக்காக நீ இப்போ வந்து மேலே ஏறிட்டுருக்க, ஸ்லிப் ஆகி விழுந்தேன்னா உனக்கு என்ன வந்து நடக்கும்னு தெரியாதா, இப்போ ரிங்கை கண்ட இடத்துலாம் கழட்டி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க, என்ன விஷயம் முதல் இறங்கு அப்படின்றத சொல்லிட்டு அவனே வந்துட்டு அவளை அங்கேருந்து இறக்கி விழுறான். அப்போ ஹீரோயின் எனக்கு வந்துட்டு அந்த செப்பலை போட்டு விடுங்க அப்படின்றத சொன்னதும் அதையுமே நம்ம ஹீரோ அங்கே பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஆஃபீஸோட ஸ்டாப்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்க, லஞ்சு கூப்பிட்டா என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்றத கேட்டதும், அப்போ அங்கே அவங்க வந்துட்டு பாஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லுங்கள், உண்மையிலே வந்துட்டு இவங்க தான் உங்களோட ஒய்ஃபா இல்லை ஷியா அப்படின்றத கேட்டதும், யார் உங்ககிட்ட சொன்னது, ஷீ வந்து என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு, ஷியா தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும், இவன் அப்படி தான் எங்ககிட்ட சொன்னா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ வேற பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு திட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட என்ன ரிங்கை கழட்டி போட்டுட்டு நீ வார் சுற்றுவியா, உனக்கு என்ன பத்திரமா எது வைக்க தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே அங்கே வந்து கையில் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே அவளை பிடிச்சி அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீ போய் பேசிட்டு இருக்க மார்னிங்லேருந்து அப்படின்றத சொல்லிட்டு அவளை ரொம்ப திட்டி அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோட்ட அங்கே எல்லாருமே சாரி கேட்டதும், ஏன்ட்டதுக்கு சாரி கேட்குறீங்க, அவகிட்ட கேளுங்கன்னு சொன்னதுமே அங்கே எல்லாருமே வந்துட்டு அவகிட்ட சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினுமே நான் மன்னிச்சிட்டு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் ரொம்பவே நல்லவங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஷீ வந்து நீ உண்மையிலே அவளை லவ் பண்ண கிடையாது, நீ சும்மா ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ உன்ட்ட யார் சொன்னது நான் அவளை லவ் பண்ணலைன்னு, அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ அவளை டைவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டனேன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். இதுக்கப்புறம் நீ தொல்லை பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லா தெரியாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ உடனே அவள் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்ததும், நீ அவளை டச் பண்ணினா பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே எங்கள் ஹார்ட்டெல்லாம் பெயின் ஆகிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிச்சிடுறா. பிறகு அவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுமே அவளுக்கு முழிப்பு வந்தது நம்ம ஹீரோட்ட, நீ வந்து அவளை டைவர்ஸ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேனே, அது உண்மைதானே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே வெளியே இருந்து கேட்டுட்டு அவளுக்கு அங்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ எல்லாமே ஆக்டிங் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவள் இல்லாத லைஃப்பை வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஸோ நீ இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என் லைஃப்பில் வந்துட்டு தலையிடாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே இவ ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் நேராக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த பர்சன் கூட என்னால் வாழ முடியாது, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதோ அவங்க ஸ்டெப் மதர் கோவப்பட்டு திட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா இந்த டைம் வந்துட்டு என் பொண்ணு சொல்கிறத தான் நான் கேட்க போகிறேன், அவளுக்கு விருப்பம் இல்லைனா வாழ வேணாம் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் ரூமில் போயிட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா, இந்த மேரேஜுக்காக நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், பட் உன்னோட ரெப்புடேஷன் அந்த டயத்தில் காப்பாற்றணுன்றதுக்காக தான் பண்ண வேண்டியதாயிருச்சு, ஆனால் உனக்கு பிடிக்கலனா நீ வாழ வேணாம், உன்னோட அப்பா உயிரோட இருக்கப்ப நீ ஏன் கவலைப்படுற, நம்ம கம்பெனி இருக்குது நீ அதை மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் அவங்க ஸ்டெப் மதர் அவங்க பொண்ணு வெளியே இருந்து கேட்டுட்டு, இந்த கிழவனை பார்த்தியா இப்பயுமே வந்துட்டு பொண்ணுக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, தூரத்துக்கு பிரித்து வைக்க ட்ரை பண்ணாலுமே திரும்ப வந்து ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்துட்டு இந்த கிழவனை ஏதாச்சும் ஒன்று வழி பண்ணி ஆகணும், அப்படின்னா தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே இப்போ நம்ம என்னம்மா பண்ணுறது அப்படின்றத கேட்டதுமே, என்ன பண்ணுறதா இந்த ஆளை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், அவங்க ஒய்ஃப்க்கு என்ன பண்ணமோ அதை தான் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே அதை எல்லாத்தையுமே அவர் கேட்டாது. அப்படின்னா என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணது நீ தானா, கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாரு.
உடனே இவங்க வந்துட்டு ட்ராமா போட்டு பேசி பார்க்குறாங்க. அவர் இந்த டைம் வந்துட்டு கேட்குற மாரி இல்ல. அங்க படியிலேருந்து கீழ புடிச்சு தள்ளி விட்டதுல அவருக்கு அங்க மயக்கமாயிருது. நம்ம ஹீரோயின வந்து அத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னதும், நாங்க எதுவும் பண்ணல. அவரா தான் ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துட்டாருன்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லயுமே நம்ம ஹீரோயின் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து தான் என்னோட அப்பாவ ஏதோ பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா உங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த லேடி உல்டாவா நம்ம ஹீரோயின் மேலே பழிய போடுறாங்க. உன்னால தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிருச்சு. நீ தேவையில்லாம ஹஸ்பண்ட வந்து டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லி பேசி தான் அவருக்கு இந்த மாரி வந்துட்டு அவர் கீழ விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக ஹீரோயின் உள்ள போறா. அப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா, அந்த சைட்ல இருந்து ஃபோன் கட் ஆகுது. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே கஷ்டமாயிட்டு. அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு என் மேல பாசமே இல்லன்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவோட ஃபோனே அவனோட கையில இல்ல. அது பண்ணது இந்த ஷீ தான் போல. அப்ப ஏய் நீ என்ன என்னோட ஃபோன வந்து வச்சிருக்க அப்படின்றத கேட்டதும், நான் என்னோட ஃபோன் நினைச்சு எடுத்துட்டேன்னு பொய் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க ஃபோன வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் யார்ட்டையும் கால் பண்ணிட்டு அவ ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அசிஸ்டன்ட் அங்க போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பர்சன் வந்து நல்லா காருக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. நம்ம ஹீரோவுமே அங்க ஒரு ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு போறான். ஹீரோயினும் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ, உன்னோட அம்மா வந்துட்டு கொலை பண்ணவங்கள வந்து கண்டுபிடிச்சாச்சு. உன்னோட ஸ்டெப் மதரோட ஹஸ்பண்ட் தான், எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்ததுமே ஹீரோயின் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அந்த பர்சனையுமே போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவள் என்ன வந்து பேச வந்தான்றதே அங்கே மறந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ, நான் வந்து இந்த விஷயத்த சர்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப நாளாவே, அதனால தான் சரியாக உன்ட்ட கான்டாக்டில் பண்ண முடியல அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின், அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்னோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, நம்ம ஃபஸ்ட்டு போய் அவரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் அவங்க அப்பாவை காணோம். எங்கே என்னோட அப்பாவன்னு சொன்னது, உங்கள் ஸ்டெப் மதர் ஆல்ரெடி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அவங்க ஸ்டெப் மதரும் அவங்க பொண்ணும் சேர்ந்துட்டு அங்கே ஒரு மீட்டிங் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவருக்கு நல்லாகிற வரைக்கும் இந்த கம்பெனி எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்க போகிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களேன்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்துடுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடி நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதும், என்னோட அப்பா எங்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ, சொல்கிறீங்களா இல்லை வந்துட்டு ஏதாச்சும் அடி வாங்கணுமான்னு சொல்லிட்டு தலையில் 2 போடு போடுறான். அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே உள்ளே போயிடுறாங்க அவங்க அப்பா பார்க்குறதுக்காக. இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு ஹேரெல்லாம் வந்து பேண்டை போட்டுட்டு அவங்க 2 பேத்தையுமே உள்ளே பிடிச்சிட்டு போயிட்டு செம சாத்தி விட்டா. அப்போ அந்த லேடி, கண்டிப்பாக இப்போ பண்ணதுக்கு நான் போலீஸில் ஒன்று பிடிச்சி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், போலீஸை பற்றி நீ எல்லாம் கவலைப்படாத, ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அங்கே போலீஸுமே வந்துட்டு இந்த லேடி தான் கொலை பண்ணியிருக்காங்க, எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. உடனே அவள் காலில் விழுந்து கெஞ்சிட்ருக்கா, அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு. அப்போ உன்னோட அம்மா பண்ண பாவங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்றத சொன்னதுமே அவளால் எதுவும் பேச முடியல. பேசாமல் அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை வச்சு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்கா, அவருக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நானே எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டதும் அவங்க அதுக்குமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே கிளம்புனதுமே நம்ம ஹீரோ அந்த ரிங் அங்கே டேபிளில் இருக்கிறத பார்த்துட்டு, எப்பயுமே இவ எனக்கு இம்பார்ட்டனே கொடுக்குறதே கிடையாது, இந்த ரிங்கை திரும்பவுமே அவள் கழட்டி வச்சுட்டு போயிட்டா பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோ வீட்டில் ரொம்ப அப்செட்டாக இருக்கவும் ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு வந்துட்டுருக்கா. என்னாச்சு அப்படின்றத கேட்டதும், இவ்வளோ வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கா, நான் நீ ஒரு டைம் மட்டும் உன்னோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றத கேட்டதும், நான் உங்களுக்கு கால் பண்ணேன் பட் நீங்கள் தான் அட்டன் பண்ணலை அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு புரிஞ்சுக்குது எல்லாமே இந்த ஷீயோட வேலை தான் சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இப்போ வந்து என்னோட மனசை ஜெயிச்சிட்டீங்க தெரியுமா, உங்கள் மேலே எனக்கு லவ் வந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்து 2 பேத்துக்குமே ஃபோன் வந்துடுது. உடனே அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாகிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் தான் போய் மீட் பண்ணுறா. உள்ளே போனதுமே அந்த ட்ரிங்க்ஸில் வந்து அவள் ட்ரக்கை கலந்து வச்சிருப்பான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிடுறா. நீ வந்து என்னோட அம்மா வந்து ஜெயிலுக்கு அனுப்பி போஸ்டா, இப்போ நான் நடுத்தருவில் இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன்னா நான் இதுக்கப்புறம் இந்த நாட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டேக்கா. நான் வந்து 10 பைசா கூட உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடி அல்ல அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட, சரி ஓகே அப்படின்னா என் கூட சேர்ந்து நீ கொஞ்சம் டைம் ஆச்சு ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, இன்னைக்கு நைட்டு என் கூடவே இருக்கே அப்படின்றத கேட்டதும் சரி ஓகே நம்ம சொல்லிடுறா. சரி ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிங்கை வந்து நீ குடிச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ட்ரிங்க்ஸை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறா. சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும் போது அங்கே அவளுக்கு தலை சுற்றுற மாதிரி ஆனதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஒரு பர்சனுக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் வாங்க ரூமுக்கு அப்படின்றத சொன்னதும் அந்த பர்சனுமே அங்கே வந்துட்டு அவளுக்கு அங்கே அந்த காசு கொடுத்துட்ருக்காரு. போன டைம் இவன் என்கிட்ட வந்து தப்பிச்சிட்டா, நான் இந்த டைம் தப்பிக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. என்னென்னா போன டைம் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்கை கொடுத்து தான் அப்படி அனுப்பியிருப்பா போல,
அப்போ தான் நம்ம ஹீரோவோட ரூம்குள்ளே போய் இப்படி தப்பாக இருக்குது எல்லா விஷயமுமே. அப்போ அவள் பணத்தை வாங்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டு எந்திரிச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா எனக்கு வந்து கொடுக்கணும்னு வச்சிருந்தா ட்ரிங்கை நான் வந்து உனக்கே கொடுத்துட்டேன், அதனால தான் தலையெல்லாம் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. நீ விரிச்ச வலையில நீயே மாட்டிக்கிட்ட, இப்போ என்ன உனக்கு என்ன ஆளு தானே வேணும், இவ்வளோ வச்சு நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. நீ பண்ண பாவத்துக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு போயிடுறா. அந்த பர்சன் கொடுத்த காசுக்கு அப்புறம் யாராச்சும் எனக்கு வேணாமான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஷீயும் அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டும் சேர்த்து ஹீரோக்கு ட்ரக்கை கொடுத்து அங்கே ரூமில் கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. இப்போ வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நான் நினைச்சு எல்லாத்தையுமே சாதிக்காம விட மாட்டேன், இப்போ நீ கிளம்பு அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, நான் வந்து எவ்வளோ உன்னை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவன் என்ன நீ சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்க, நான் எப்பயுமே அவரை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். சியா கூட அங்கே வந்து ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவளை மேரேஜ் பண்ண வேண்டியதாயிருச்சு. அதே மாதிரி நானுமே அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் மார்னிங் அவர் பார்த்துட்டு பரிதாபப்பட்டு கண்டிப்பாக வந்து அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்குவார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆயிட்டு, நீ என்ன எனக்கு துரோகம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனால் எப்போ இருந்து உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, என் உயிரோட உன்னை மேலா நினைச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீ எப்பயுமே இந்த ஆளோட பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க, இன்னும் வந்து இது மாதிரி நடக்காது அப்படின்றத சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் உன்னை எப்பயும் லவ் பண்ணது கிடையாது, நான் இவரை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அவளை அங்கே கழுத பிடிச்சி நேரிச்சிட்டு அங்கே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லிட்டு அங்கே ஹீரோ போட்டு அடிச்சவங்க சண்டை வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே போலீஸ் எல்லாம் வேற கூட்டிட்டு வந்துடுறா. அங்கே ஹீரோக்கு இந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு அவளோட செப்பலை கலட்டி அங்கே அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம் மேடம், நீங்கள் விடுங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க அவனை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோ எனக்கு வந்து ட்ரக் கொடுத்துட்டாங்க சியா, ப்ளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹீரோக்காக ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் ஷாக்காகி போய் உட்காந்துட்டு இருக்கா. என்ன நம்ம திரும்பவுமே இந்த மாதிரி வேலை பண்ணிட்டோமா அப்படின்றத சொல்லிட்டு அப்போ ஹீரோ ஆமா பண்ணிட்டோம், ஆனால் இந்த டைம் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதும் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியாகிடுறாங்க. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு கொரியர் வந்ததுமே நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ ஹீரோயின் இதை ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனாலுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா அதில் வந்து டைவர்ஸ் பேப்பர்ஸ் தான் இருக்குது. நீ எனக்கு என்ன டைவர்ஸ் வந்து பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். ஐயோ இப்பெல்லாம் கிடையாது, இது வந்துட்டு அந்த ஷீ வந்து நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்கான். சரி வேணா 2 அடி அடிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கையை நீட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கை நல்லா நீட்டு அப்படின்றத சொல்லினதுமே ஹீரோயின் கண்டிப்பாக அடி விழுக போகுது அப்படின்றத நினச்சிட்டு பார்த்தா அவன் கையில் ரிங்கை போட்டு விழுறான். போன டைம் நீ வந்து இது ஆஃபீஸில் விட்டுட்டு வந்துட்டேன், ஆனால் இனிமேல் இப்படியெல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறாங்க. இந்த டைம் ரொம்ப க்யூட்டாக நம்ம ஹீரோயின் சர்ப்ரைஸாக கிஸ் கொடுத்ததுமே ஹீரோட ரியாக்ஷன் வேறு லெவலுக்கு இருக்குது. ரெண்டு பேரும் ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து மாட்டிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியாகிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்பயுமே வந்துட்டு ஒர்க்கில் பிஸியாக இருக்கா போல், அவனுக்கு அதனால் டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஒரு நியூ அசிஸ்டண்ட்டை போட்டிருக்கான். அவன்கிட்ட வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து எப்பயுமே டைமே கொடுக்க மாட்டாளாம், ஸோ வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டதும் அவர் சிரிச்சுட்டு ஐ திங்க் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் அப்படின்றத சொன்னதும் அவனும் என்னோட ஒய்ஃபை பற்றி பேசலை, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் ஹெல்ப் கேட்குறேன், நீ சொல்லு அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் வந்து அவங்கள டேட் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு டேட்காக வர சொல்கிறான். ஆனால் ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் தாங்க அவனுக்காக சூப்பராக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு அவள் சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கா. கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு டைம் கொடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் இதுக்காக தான் ரொம்ப நல்லா ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்து கேக் சாப்பிட்டுட்டே இருக்கவும் சரி ஓகே நீ வந்துட்டு எனக்கு என்ன வந்துட்டு ரிங் போட்டு விடணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், இல்லை போட்டு விடு அப்படின்றத சொன்னதும் ரிங்கை வந்துட்டு கேக்குள்ளே தான் வச்சுருக்கேன்னு சொன்னதும் இந்த பொய்யெல்லாம் சொல்லாத, போன டைம் நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஐயோ நான் உண்மையிலே தான் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்ததுமே பார்த்தா கேக்கோட சேர்த்து அங்கே ரிங்கையுமே சாப்பிட்டான் போல். ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே வந்து அவனுக்கு இனிமாலாம் கொடுத்து அந்த ரிங்கை வெளியே எடுத்துடுறாங்க போல். ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே அவன் ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு வந்துட்டு பெயினாக ஆகிட்டு இருக்கு. அம்மா தாயே தயவு செஞ்சு விடு, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணாத அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் என்னத்தை கண்டேன், நீங்கள் கேக்கோட சேர்த்து ரிங்கையும் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு என்னால் தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. திரும்பவுமே நம்ம ஹீரோட்ட அந்த ரிங்கவே காமிச்சதுமே இந்த ரிங்கா அப்படின்றத சொன்னதும் ரிங்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு கையில் போட்டு விட்டதுமே நம்ம ஹீரோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, ஏதாச்சும் நாற்று அடிக்குதான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் அடிக்காது, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.